இன்றைக்கான 3ஆம் படமாக வந்துருச்சு. விஜய் சேதுபதி வேறு லெவலில் ஒரு சர்ப்ரைஸ் வந்து கொடுக்குறாரு. இந்த மாதிரி டிக்கெட் ஒன்று ஃபினாலேக்கு உண்டான அந்த இது இருக்குல்ல, டிக்கெட் இருக்குல்ல, அதை கொண்டு வந்து வச்சிட்டாரு. கண்டென்ட்டே இல்லை போல இருக்குது. ஆமாம், நேற்றுக்கு வந்து சௌந்தர்யா வச்சு நல்லா ஓட்டுன்னு ஓட்டாங்க. இன்றைக்கி வந்து கண்டென்ட்டே இல்லை, அன்சிதா வந்து எல்மிஸ் ஆகிட்டாங்க. அப்படிங்கிறனால என்ன பேசுகிறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் சரி டிக்கெட்டோ ஃபினாலேக்கு உண்டான அந்த ஒரு டிக்கெட்டை வந்து அறிவிச்சு விட்ருவோம். அது மக்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும், அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சு விட்டார். யார் வந்து ஜெயிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதில் சௌந்தர்யா வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏன்னா போன வருஷம் வந்து விஷ்ணு ஜெயிச்சாப்புல, அதே மாதிரி சௌந்தர்யா ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதே நம்ம வந்து கூடுதலாக பார்க்கணும். இதில் என்னென்னா, இப்போது சௌந்தர்யா வந்து வில்லேஜ் டு வில்லாவா அப்படிங்கிற ஒரு ஷோ வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி இது அதில் போய் கலந்துக்கிட்டாங்க. அதில் தென்னை மரம் ஏறுறது, ஒரு சில சாகச விளையாட்டுகள்லாம் விளையாண்டுருப்பாங்க. திருப்பி பழைய சௌந்தர்யா உள்ளே வந்து ஒரு ஆக்ஷன் மோடில் இறங்கி கலக்குனாங்க அப்படின்னா வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு 10 பேர் இருக்காங்க. இந்த 10 பேர் எவனுமே ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் இல்லை. ஏற்கனவே ஒருத்தனுக்கு வந்து கை அடித்து நான் நாடகம் போட்டிருக்கான். அதனால் ஒன்றும் இல்லை, முத்து ஒன்றும் பெருசாக ஸ்ட்ராங்காக பண்ணுற மாதிரி தெரியலை. ஏன்னா ஜெஃப்ரி தான் கொஞ்சம் அதில் டஃப் கொடுப்பான். தீபக் அண்ணன்னா கொஞ்சம் இருப்பார், மற்றபடி யாரும் பெருசாக இல்லை. அதனால் சௌந்தர்யாவுக்கு இந்த டிக்கெட் ஃபினாலே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. பழைய சௌந்தர்யா உள்ள களத்தில் இறங்கி டிக்கெட் அந்த வில்லேஜ் டு வில்லாவில் இறங்கின மாதிரி இறங்கி, ஏன்னா இது எல்லாமே இண்டிவிஜுவல் டாஸ்க் தான். இதில் சவுண்டு ஆடுறதுக்கு ஒரு ஸ்கோப் இருக்குது, ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்கள் கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்கள். அடுத்த வாரம் அப்போது ஃபையராக இருக்கும், இறங்கி செய்வாங்க எல்லோரும். வாங்கடா பார்த்துக்கலாம்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.